2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று துவக்கம். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு கடந்த 3ஆம் தேதி துவங்கி 25ஆம் தேதி நிறைவு பெற்றது. +1 வகுப்புக்கான பொதுத் தேர்வு கடந்த 5ஆம் தேதி துவங்கி நேற்றுடன் முடிவடைந்தது. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று துவங்கி ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்த தேர்வை 8,86,970 மாணவ மாணவிகளும் 25,841 தனி தேர்வர்களும் 273 சிறைவாசிகளும் என மொத்தம் 9,13,084 பேர் எழுத உள்ளனர். மொத்தம் 4,113 தேர்வு மையங்களில் தேர்வு நடக்கிறது. தேர்வு பணியில் 48,500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் 4,800க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் ஈடுபட உள்ளனர். முதல் நாளான இன்று தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்களுக்கான தேர்வு நடக்கிறது. காலை 10 மணிக்கு துவங்கும் தேர்வு பிற்பகல் 1:15 மணி வரை நடக்க உள்ளது. முதல் 10 நிமிடம் வினாத்தாளை வாசிப்பதற்கும் அடுத்த 5 நிமிடம் சுய விவரங்களை விடைத்தாளில் பதிவு செய்வதற்கும் 10:15 மணி முதல் 1:15 மணி வரை தேர்வு எழுதுவதற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தேர்வு முடிவுகள் மே 19ஆம் தேதி வெளியாக உள்ளன. அண்ணாமலை சொன்னார், அஸ்வினி வைஷ்ணவ் செய்தார். திருவாரூருக்கு புதிய ரயில். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த 24ஆம் தேதி ஒரு கடிதம் அனுப்பினார். அதில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் புதிய ரயில் பாதைகள், புதிய ரயில்கள், இரட்டை ரயில் பாதைகள் மற்றும் பல தடங்கள் அமைத்தல், மேம்பாலங்கள், சுரங்க பாலங்கள், வழித்தடங்களை மின்மயமாக்குதல் உள்ளிட்ட ரயில்வே திட்டங்களுக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் நிதி ஒதுக்கி உதவியதற்காக தமிழக பாஜக சார்பிலும் தமிழக மக்களின் சார்பிலும் உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் மூலம் தமிழ்நாட்டில் ரயில்வே உள்கட்டமைப்பு மேம்பாடு அடைந்ததோடு மட்டுமல்லாமல் பல லட்சம் பயணிகள் தடையின்றி பிற நகரங்களுக்கு பயணம் செல்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக நகரமான ராமேஸ்வரத்திற்கு 2 ரயில்கள் இயக்கப்படுகின்றன. ஒன்று ஆரம்பம் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், மற்றொன்று MS ஆரம்பம் எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த 2 ரயில்களும் சென்னை எழும்பூரிலிருந்து மண்டபத்துக்கு இயக்கப்படுகின்றன. இந்த 2 ரயில்களும் சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு இருவேறு வழிகளில் இயக்கப்படுகிறது. ஆனால் திருவாரூர் மற்றும் திருத்துறைப்பூண்டி நிலையங்களில் நிற்பது இல்லை. சென்னைக்கும் ராமேஸ்வரத்திற்கும் தங்கள் ஊரிலிருந்து நேரடியாக செல்ல ரயில் வசதி இல்லாதது குறித்து திருவாரூர் மக்கள் வருத்தத்துடன் எங்களுக்கு கோரிக்கை மனுக்களை அனுப்பினார்கள். திருவாரூர் மாவட்ட மக்களின் வசதிக்காக தாம்பரத்திலிருந்து திருவாரூர் மற்றும் திருத்துறைப்பூண்டி வழியாக மண்டபத்திற்கு புதிய ரயிலை இயக்க வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கை பற்றி பரிசீலித்து திருவாரூர் மாவட்ட மக்களின் நலனுக்காக சென்னை தாம்பரத்திலிருந்து மண்டபம் ராமேஸ்வரத்துக்கு புதிய ரயில் சேவையை அறிமுகப்படுத்த தேவையான நடவடிக்கையை எடுக்க வேண்டுமென உங்களை கேட்டுக்கொள்கிறோம் என அந்த கடிதம் மூலம் அஸ்வினி வைஷ்ணவுக்கு அண்ணாமலை கோரிக்கை விடுத்திருந்தார். கடந்த 24ஆம் தேதி கடிதம் எழுதிய நிலையில் டெல்லியில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அலுவலகத்தில் தமிழக ரயில் திட்டங்கள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடந்தது. அண்ணாமலை மற்றும் மத்திய அமைச்சர் முருகன், 8 மாவட்டங்களைச் சேர்ந்த ரயில் பயணிகள், பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது திருவாரூர் மாவட்ட மக்களின் புதிய ரயில் கோரிக்கை பற்றி மீண்டும் அண்ணாமலை வலியுறுத்தினார். கோரிக்கையை பரிசீலித்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தாம்பரத்திலிருந்து சிதம்பரம், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி வழியாக ராமேஸ்வரத்துக்கு புதிய ரயில் சேவையை துவங்க ஒப்புதல் வழங்கினார். புதிய ரயிலுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியதை அண்ணாமலை தனது வலைதள பக்கத்தில் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்துள்ளார். பாம்பனில் கட்டப்பட்டுள்ள நாட்டின் முதல் செங்குத்து தூக்கு பாலத்தை பிரதமர் மோடி ஏப்ரல் 6ஆம் தேதி திறந்து வைக்கிறார். அதே நல்ல நாளில் தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு புதிய ரயில் தனது பயணத்தை துவங்க உள்ளது என்ற அறிவிப்பையும் ரயில்வே வெளியிட்டுள்ளதாக திருவாரூர் மாவட்ட மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை அண்ணாமலை தெரிவித்துள்ளார். 2 திமுக கவுன்சிலர்கள் உட்பட 4 பேரின் பதவி பறிப்பு. தமிழக அரசு அதிரடி. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாகம் தொடர்பான 1998ஆம் ஆண்டு சட்டத்தின் வகைமுறைகளை மீறும் வகையில் செயல்படும் மேயர்கள், துணை மேயர்கள், நகர்மன்ற தலைவர்கள், துணைத் தலைவர்கள், மண்டல குழு தலைவர்கள் மற்றும் கவுன்சிலர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கிறது.
கவுன்சிலர்கள் சிலர் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக வந்த புகார்களை தொடர்ந்து அவர்களிடம் விளக்கம் கேட்டு நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். அவர்களில் தகுந்த விளக்கம் அளிக்காதவர்கள் இப்போது பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அந்த வகையில் சென்னை மாநகராட்சியின் 5வது வார்டு திமுக கவுன்சிலர் KP சொக்கலிங்கம், 189வது வார்டு திமுக கவுன்சிலர் பாபு ஆகியோர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தாம்பரம் மாநகராட்சி சுயேட்சை கவுன்சிலர் ஜெயப்பிரதீப், மதுரை உசிலம்பட்டி நகராட்சி தலைவர் சகுந்தலாவும் பதவி நீக்கப்பட்டுள்ளனர். திமுகவைச் சேர்ந்த சகுந்தலா கடந்த ஆண்டு திடீரென எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைந்தார். இந்நிலையில் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 1998 தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தின் வகைமுறைகளை மீறி செயல்பட்டதால் இவர்கள் 4 பேரும் அவர்கள் வகித்த உள்ளாட்சி அமைப்பு பதவியில் இருந்து நீக்கப்படுவதாக நகராட்சி நிர்வாகத்துறை முதன்மை செயலர் அறிவித்துள்ளார். 100 நாள் பணியாளர்களை ஆர்ப்பாட்டத்திற்கு அழைங்க கடிதம் எழுதிய ஸ்டாலின். மத்திய அரசுக்கு எதிராக நாளை திமுக நடத்தவுள்ள ஆர்ப்பாட்டங்களில் 100 நாள் வேலை இல்லாததால் பாதிக்கப்பட்ட கிராமப்புற தொழிலாளர்களையும் பங்கேற்க செய்ய வேண்டுமென கட்சித் தொண்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: ஒருங்கிணைந்த கல்வித் திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியில் துவங்கி ஒவ்வொரு திட்டத்திலும் தமிழகத்திற்குரிய நிதியை மத்திய அரசு வழங்குவதில்லை. அரசியல் பார்வையுடன் தமிழகத்தை ஓரம் கட்ட நினைக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் மாநில அரசின் பங்களிப்புக்குரிய நிதியின் வாயிலாக ஊதியம் வழங்கப்படுகிறது. எனினும் மத்திய அரசின் நிதி பங்களிப்பே இதில் முதன்மையானது என்பதால் உழைக்கும் ஏழை மக்களுக்கு முழுமையான அளவில் ஊதியம் வழங்க இயலவில்லை. தமிழகத்தைப் போலவே கேரளா, மேற்குவங்கம் போன்ற பாஜ ஆட்சியில் இல்லாத மாநிலங்களுக்கும் 100 நாள் வேலை திட்டத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை கிடைக்கவில்லை. பார்லிமெண்டில் திமுக எம்பிக்கள் குரல் எழுப்பி வரும் நிலையில் மக்களிடையேயும் அதை எதிரொலிக்கச் செய்ய வேண்டும். எனவே 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழகத்துக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதியை உடனே விடுவிக்க கோரி தமிழகம் முழுவதும் நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. இதில் 100 நாள் வேலை கிடைக்காததால் பாதிக்கப்பட்ட கிராமப்புற தொழிலாளர்களையும் பங்கேற்கச் செய்திட வேண்டுமென கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. கட்டப்பட்ட போலீஸ் கைகள், அவர்களுக்கு திரும்பும் சோகம், தூங்கும் ஸ்டாலின். மதுரை உசிலம்பட்டி போலீஸ் கான்ஸ்டபிளான 40 வயது முத்துக்குமார் முத்தையன்பட்டி டாஸ்மாக் கடையில் மது அருந்த சென்றுள்ளார். அப்போது கஞ்சா வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வந்த பொன்வண்டி என்பவர் நண்பர்களுடன் அங்கு மது குடித்து கொண்டிருந்துள்ளார். அவருக்கு முத்துக்குமார் அறிவுரை வழங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது பொன்வண்டுவுடன் வந்த நண்பர்கள் முத்துக்குமாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அங்கிருந்து வெளியேறிய முத்துக்குமார் கள்ளப்பட்டியை சேர்ந்த ராஜாராம் என்பவருடன் அருகில் உள்ள தோட்டத்திற்கு சென்றுள்ளார். பின்தொடர்ந்து வந்த பொன்வண்டு கும்பல் கான்ஸ்டபிள் முத்துக்குமாரை கல்லால் தாக்கி கொலை செய்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். தமிழகமெங்கும் மதுவாலும் போதைப் பொருட்களாலும் குற்ற செயல்கள் பல மடங்கு அதிகரித்துவிட்ட போதும் முதல்வர் தூங்கிக் கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். குற்றங்களை தடுக்க முடியாமல் போலீசாரின் கைகள் கட்டப்பட்டு இன்று அவர்களுக்கே பாதுகாப்பில்லாத சூழலில் கொண்டு நிறுத்தியிருக்கிறது. உண்மையில் சட்டம் ஒழுங்கு குறித்து முதல்வர் ஸ்டாலினுக்கு அக்கறை இருந்திருக்குமேயானால் மது விற்பனையை முறைப்படுத்தி இருக்க வேண்டும், போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் தனது கட்சியினரின் வருமானம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதன் விளைவு குற்ற செயல்களும் உயிர் பலிகளும் பெருகி வருகிறது. இனியாவது தனது கட்சியினரின் நலனை விட்டுவிட்டு வாக்களித்த தமிழக மக்களின் நலன் குறித்து முதல்வர் சிந்திப்பாரா என்றும் அண்ணாமலை கேட்டுள்ளார். தெலுங்கானா சட்டசபை தீர்மானம் முதல்வர் ஸ்டாலின் வரவேற்பு. தமிழகத்தை பின்பற்றி தெலுங்கானா சட்டசபையில் நியாயமான தொகுதி மறுவரையறையை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியதை முதல்வர் ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கை: தெலுங்கானா சட்டசபையில் நீதி, சமத்துவம், கூட்டாட்சி உணர்வை நிலைநிறுத்தும் வகையில் நியாயமான தொகுதி மறுவரையறை கோரும் முக்கிய தீர்மானத்தை முதல்வர் ரேவந்த் ரெட்டி தாக்கல் செய்து உரையாற்றியுள்ளார். தமிழகத்தின் வழியை பின்பற்றி நமது ஜனநாயகத்தின் சமநிலையை அச்சுறுத்தும் எந்த ஒரு முயற்சியையும் எதிர்ப்பதற்கான கூட்டு அழைப்பை இந்த தீர்மானம் வலுப்படுத்துகிறது. இது வெறும் ஆரம்பம். 2வது கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் ஹைதராபாத்தில் நடக்கவுள்ள நிலையில் மேலும் பல மாநிலங்கள் தொடர்ந்து வரும். நாட்டின் எதிர்காலத்தை அநியாயமாக மறுவரையறை செய்ய யாரையும் அனுமதிக்க மாட்டோம் என ஸ்டாலின் கூறியுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வி. LPG லாரி ஸ்ட்ரைக் தொடர்கிறது. முக்கிய கோரிக்கை இதுதான். LPG டேங்கர் லாரிகளை எண்ணெய் நிறுவனங்களுக்கு டெண்டர் விடுவது தொடர்பாக புதிய விதிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த புதிய விதிமுறைகளை தளர்த்த கோரி தென்மண்டல LPG லாரி உரிமையாளர் சங்கத்தினர் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இந்த விவகாரத்தில் சுமூக முடிவு எட்ட கோவை நட்சத்திர ஹோட்டலில் பேச்சுவார்த்தை நடந்தது.
லாரி உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஐஓசி, பிபிசி, ஹெச்பிசி எண்ணெய் நிறுவனங்களின் மும்பையிலிருந்து செயல் இயக்குநர் பொறுப்புகளில் இருக்கும் அதிகாரிகள் பேச்சு நடத்தினர். டெண்டர் விடுவதற்கு எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ள புதிய கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும், ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 2 ஆக்சில் லாரிகளை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை லாரி உரிமையாளர் சங்கத்தினர் முன்வைத்தனர். 2 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. முடிவில் எந்த உடன்பாடும் எட்டவில்லை. தங்களது போராட்டம் தொடர்வதாக எல்பிஜி லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சிபிஎஸ்இ பள்ளிகளில் பாடப்புத்தகங்கள் மாற்றம். புதிய கல்விக் கொள்கையின்படி சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கான என்சிஇஆர்டி பாடப்புத்தகங்கள் மாற்றப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே பாலர் வகுப்பான பால்வாடிகா முதல் 2, 3 மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கான பாடப்புத்தகங்கள் மாற்றப்பட்டன. இந்த ஆண்டு 4, 5, 7 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு புதிய பாடப்புத்தகங்கள் வெளியாக உள்ளன. இந்த புத்தகங்களில் புதிய சீர்திருத்தங்களின்படி பாடங்களின் அளவு குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் புத்தகங்கள் கிடைக்கும் வரை புதிய பாடங்கள் குறித்த அறிமுகத்தை வழங்கும் வகையில் இணைப்பு பாடங்கள் என்ற பிரிட்ஜ் கோர்ஸை நடத்த சிபிஎஸ்இ அறிவுறுத்தியுள்ளது. அதாவது ஏப்ரல் 1 முதல் சிபிஎஸ்இ பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் 5, 7ஆம் வகுப்புகளுக்கு 2 to 4 வாரங்கள் வரை, 8ஆம் வகுப்புக்கு 6 வாரங்கள் வரை இணைப்பு பாடத்தை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிவாஜி வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவு. ஹைகோர்ட்டில் நடிகர் பிரபு மனு. மறைந்த நடிகர் சிவாஜியின் பேரனும் நடிகருமான துஷ்யந்த், அவரது மனைவி அபிராமி ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள ஈசன் சினிமா தயாரிப்பு நிறுவனம் ஜககால கில்லாடி என்ற படத்தை தயாரித்தது. விஷ்ணு விஷால், நடிகை நிவேதா பித்துராஜ் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். இந்த படத்தை தயாரிக்க தனபாகியம் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்திடம் துஷ்யந்த் 3.75 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தார். இந்த கடனை திருப்பித் தராததால் சென்னை ஹைகோர்ட்டில் தனபாகியம் நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. கோர்ட் மத்தியஸ்தரை நியமித்தது. அவர் பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்தாததால் சென்னை தீநகரில் உள்ள நடிகர் துஷ்யந்தின் தாத்தாவான சிவாஜி வீட்டை ஜப்தி செய்து பொது ஏலம் விட வேண்டும் என ஹைகோர்ட்டில் கடந்த ஆண்டு தனபாகியம் நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இதை விசாரித்த ஹைகோர்ட் போதுமான அவகாசம் வழங்கியும் பதில் மனு தாக்கல் செய்யாததால் நடிகர் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது. அதை நீக்க கோரி சென்னை ஹைகோர்ட்டில் நடிகர் பிரபு மனு தாக்கல் செய்துள்ளார். நடிகர் சிவாஜி கணேசன் உயிருடன் இருந்தபோதே அன்னை இல்லம் வீட்டை எனக்கு உயில் எழுதி வைத்துவிட்டார். என் அண்ணன் ராம்குமார் சார்ந்த நிதி பிரச்சினையில் என் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன். என் பெயரில் அன்னை இல்லம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சகோதரர் ராம்குமாருக்கு எந்த உரிமையும் இல்லை. எனவே வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை நீக்க வேண்டுமென மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன் அடுத்த வாரம் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.